இவ்வளோ சாதித்த திமுக ஆட்சி ம். எல்லா மட்டத்த அதிகாரிகள் அதே போல ஊழியர்கள் எல்லாருமே தெருவுல போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஏங்க, பெண் மருத்துவர்கள் இல்லைங்க. போராடுறாங்க, ஆ, ஆசிரியர்கள் போராடுறாங்க. ஆ. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? போராட்டன்றது 1, 2 எப்பயுமே ஜனநாயகத்தில் உண்டு. ஆ. ஒரு சில போராட்டங்கள் எதிர்க்கட்சியால் தூண்டப்படுவதும் உண்டு. ம். அவங்களே எடுத்து போய் நிறுத்தி நீங்க பண்ணுங்கன்னு பண்ணணும்னு இது. எதிர்க்கட்சிகள் என்ன ஜனநாயகத்தை இல்ல சாதாரணமா அவங்க விட்டுருவாங்களா? போராடுறவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு திமுக எதிர்க்கட்சியா இருந்தாவே நல்லது செய்றாங்க சார். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்க. சொல்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆ. எதிர்க்கட்சியால் தூண்டப்படுறது உண்டு. ம். கட்டாயம் அது நடக்க தான் செய்யும். அது ஜனநாயகத்தின் இன்னொரு பக்கம். ம். அதை வந்து நீங்க எதிர்க்கவே முடியாது. கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறதுக்கான அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ம். ஆனா கோரிக்கைகள் பிரச்சனை இருக்குது. நிறைவே- ஒத்துக்கிறீங்க. பிரச்சனை இருக்குல்ல, ஜனநாயகம் எங்க இருக்கு? ஆ. இந்தியாவுல வந்து வளர்ற பெரிய நாடு. சந்தோஷமா இல்லையா சார்? அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ம். நீங்க முதல் பெண் டிஜிபியை கொண்டுட்டு வந்தது நம்ம தான். பெண் டிஜிபியை கொண்டுட்டு வந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம். பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? நிறைய இருக்கு. என்ன சார்? ஆ. என்ன நீங்க என்ன பீகார் போலியா இருக்கீங்க? திரு உத்தரப்பிரதேச- எடப்பாடி பழனிசாமி உத்தரப்~ குற்றச்சாட்டு அடுக்குறாரு. அவரு அப்படித்தானங்க சொல்லணும். அப்ப அவரு கோயம்புத்தூரை சுட்டி காட்டுறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அவரு சுட்டி பெரிய காட்டுறாரு. இல்லாத இருந்ததா? ஆ. அவர் ஆட்சி காலத்துல எவ்வளவு இருந்தது? இப்ப நீங்க வந்து குற்றங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்பொழுது நிறைய குறைஞ்சிருக்கு. எடப்பாடி காலத்து இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ம். நீங்க எண்ணிக்கை எடுத்து பாருங்க, டேட்டாவை எடுத்து பாருங்க, இதை விட அதிகமாக தான் இருக்கும். ம். இதை விட அதிகமாக தான் இருக்கும். அவரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லித்தான் ஆகணும். ஏதாவது ஒரு வகையில் ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லி தான் அவர் வாழ்க்கை நடத்த முடியும், பண்ண முடியும். சரி. அதனால பண்ணிட்டு இருக்காரு. அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி சொல்ல தலைவர்கள் சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஆய்வு செய்யாமல் விடுறதில்லை. சரி. அதிகாரிகளை கேட்காத விடுறதில்லை. அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, ஏதாவது இதுன்றது அதுக்கான எல்லா வசதியும் எங்கள் தலைவர், மாண்புமிகு முதல்வரும் துணை முதல்வரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க.